அக்கா தூங்கல செய்தா? அசந்து தூங்குதவளை என்னன்னு எடுப்ப. லேசா சத்தம் கொடுப்போம், எந்திரிச்சானா நல்லது, இல்லாட்டா அங்கனே வச்சுட்டு போயிருவோம். ஏக்கா, ஏ மரிமக்கா. யாரு? ஏன் அப்படிமா வா. ஏட்டி உன்னை பார்த்து எம்பிட்டு நாளாச்சு, இத்தனை நாளா வராமலே இருந்துட்டேன்னா? இல்லக்கா நான் அங்கே இல்லல, என் மவ வீட்டுல இருந்தேன். ஒரு வருஷமா 1.25 வருஷமா அவ வீட்டுல இருந்துட்டு நேத்து தான் வந்தேன். அப்படியா? சரி வா, வந்து இரு, நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. கெவியா இருக்கேக்கா? எனக்கு என்ன டீ, கடவுளேன்னு ஒரு குறை இல்ல, நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? உன் மவ வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காவளா? பேரன் பேத்தியெல்லாம் நல்லா இருக்காவளா? எல்லாரும் நல்லா இருக்காவோ. சரி போனவா தான் போனேன். இப்படி ஒரே ஏரியாவை அங்கேயே மவ வீட்டுல இருந்துக்கிடுவேன். எங்க மவ வீடு இருக்கு, நாங்க எத்தனை பேர் சனம் கிடக்கும், பார்க்க வேண்டாமா? அங்கனே இருந்துட்டேன். வரணும் தாக்கா நினைச்சேன். அங்க இருக்கையில கண்ணு கொஞ்சம் தெரியலன்னு ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்க போனோம். சரி. அங்க டாக்டர் ஒரு குண்டை தூக்கி போட்டாரு, கண்ணுல புற இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. ஏன் பேப்பர் என்னஞ்ச? 2 கண்ணுமே எனக்கு முதல்ல மங்களாத்தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. சரி நமக்கு வயசாகுது, பார்வை, அதனால அப்படி இருந்துட்டோன்ட்டு நான் விட்டுட்டேன். கடைசி டாக்டர் பார்த்த பிறகுதான் எனக்கே தெரிஞ்சுது. அடுத்து சொன்னாங்க, ஒரு கண்ணு இப்போ பண்ணோம்னா ஒரு 5-6 மாசம் கழிச்சு அடுத்த கண்ணை பண்ணணும் அப்படின்ட்டாங்க. சரி அந்த நீ தான் என் மாவா சொல்லிட்டா, நீங்கே பண்ணிருமா, நான் அவனே பாத்துக்கிட்டேன் அப்படின்ட்டா. வேற என்ன செய்ய, டாக்டர் இப்படி தூரம் சொன்ன பிறகு அப்படியே வச்சுக்கிட்டு தான் நல்லது இல்ல. நாளை பண்ண கண்ணு தெரியாம போயிட்டுனாலும் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிரும்ல அப்படின்ட்டு தான் ஒரு கண்ணு பண்ணி அதுக்கடுத்து 6 மாசம் கழிச்சு இன்னொரு கண்ணையும் பண்ணிட்டு நான் ஊருக்கு வரக்கே 1.25 வருஷம் ஆயிட்டு. அதான் நினைச்சேன், இப்படி ஒரே அடியா போய் இருக்க மாட்டாள, என்னத்துக்கு இப்படி இருக்கான்னு நினைச்சேன். ஓ மருமலையும் பார்க்கவே முடியல, இங்கிட்டு ஓடி வரவே இல்லை அந்த பிள்ளை. அவ பெரும்பாலும் எங்கனையும் போய்கிட்டே மாட்டாக்க. நானும் ஒரு பக்கம் போவலட்டி, இங்க வாசல்ல உட்காந்துருப்பேன், போற வரவெல்லாம் பேச்சு கொடுத்துட்டு போவோம். மிஞ்சி மிஞ்சி போனா அங்கே பக்கத்துல லட்சுமி வீடு வரைக்கும் போவேன், அரசு வீட்டுக்கு போவேன். இப்போ மல்லியாவும் அந்த தெருல இருந்துகிட்டு வந்துட்டாலும் அவ வீட்டு வரைக்கும் போவேன் வருவேன், இவ்வளவுதான். மற்றபடி நம்ம தெருவை தாண்டி வேற எங்கேயும் போறதே கிடையாது. அப்படியாக்கா மறுபடியும் மல்லி அங்க வந்துட்டாலோ? ஆமாட்டி, அவ வந்து இப்போ ஒரு 5 மாசத்துக்கிட்ட இருக்குமே. சரி சரி, நல்ல வீடு வாசல கட்டிட்டு அந்த அன்னைக்கு வந்துட்டானே. ஆமா வந்தது பிறகுதான் என்னமெல்லாமோ நடந்து முடிஞ்சிடுதே. ஏம்க்கா என்னாச்சு? அவன் ஏன் கேட்க, ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு கருவேப்பிலை மாதிரி ஒரு மவனை பெற்று வச்சிருக்கா. அந்த பயலுக்கு பொண்ணு பார்க்கணும் நாயா பைய அடைஞ்சா, எல்லா இடத்துலயுமே பார்த்து சரியில்லைன்ட்டு கழிச்சு விட்டுட்டு இடந்தா. சரி பிறகு ஏன் மாவா சொன்னா, ஏமா ஏன் நாத்தனா மவளை கட்டி வைப்போமா, அந்த பயலுக்கு நல்ல பையனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயதார்த்தம் பேச வரைக்கும் போயிருச்சு பேச்சு. பிறகு என்னாச்சு? பிறகு என்னாவும் அந்த பையன் வேற ஒரு பிள்ளைய கல்யாணம் சொல்லிட்டு நின்ட்டான். என்னக்கா சொல்லியா, மல்லியா மவனை அப்படி பண்ணிட்டான்? ஆமா மத்த இப்போ உள்ள பிள்ளைல யாரை நம்ப முடியுதுங்க, திடீர்னு தாலி கட்டிட்டு வந்து நின்றுதாவோ. ஐயே பாவம், என்னக்கா மல்லியா, அவ புருஷனோட பாதி சீரழிஞ்சா, அந்த பயலை வச்சுதான் நல்லா வந்தா, மறுபடியும் இந்த பயலை இப்படி பண்ணிட்டான் என்ன? ஆமா தலையெழுத்து, அவளுக்கு இதெல்லாம் படணும்னு இருக்கு. கல்யாணம் முடிச்ச அன்னைக்கு அவ அப்பனும் ஆத்தாலும் வீட்டு வாசல்ல நின்று சண்டை போட்டதை பாத்துட்டியோ? எப்பாடி எப்பா பெரிய ரம்பாடி பேய குடும்பம் கணக்கா அண்ணா வரத்து வந்தாவோ. ஒரு வழியா வாஞ்சி என்னத்தையே கழிக்காவோ, ஒரு வாரத்துக்கிட்ட இருக்கும் இப்போ கல்யாணம் ஆகி. சரி நேத்து கூட லட்சுமி மல்லியா மவனையும் மருமலையும் கூட்டு விருந்து வச்சா. நாங்களும் கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் போய் மல்லியா ஒத்தையில அடப்பால அப்படின்ட்டு அவட்ட போய் பேச்சு கொடுக்க போனோம். அந்த பிள்ளை எங்கிட்ட எல்லாம் நல்லா பேசிச்சு, வாங்க வைங்கன்னு சொல்லிட்டு நல்லா பேசிச்சு. அந்த பிள்ளை போனா நல்ல குணமா தான் தெரியுது, அவ தாயதப்பம் தான் சரியில்லை. என்ன கதையே சொல்ல, இப்போ உள்ள பிள்ளைகளும் முன்ன பின்ன யோசிக்காம தான் இஷ்டத்துக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்ட போல. இன்னும் என் மாவா வீட்டுல இந்த கதை தானே, அவ சமதி மாவா ஒருத்தன் கூட ஓடி போயிட்டா. அப்படியா? அந்த அன்னைக்கு அவ சமந்திக்காரி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்புறம் போலீஸ்காரங்க தேடி கண்டுபிடிச்சு இந்த 2 வரையும் கூட்டு விட்டாங்க. பிறகு அவ அம்மா காரி சொன்னா, அந்த பையலை விட்டுட்டு வந்துருட்டி நம்ம வீட்டுக்கு அப்படின்னு. அந்த பிள்ளை சொல்லிட்டு என்னானாலும் சரி நான் என் புருஷன் கூட தான் போகணுச்சு. போலீஸ்காரே 4 தட்டி அவ அம்மா கூட அனுப்பியிருக்கலாம்ல. அதைத்தான் நானும் சொன்னேன், ஐயா நீங்க போலீஸ் தானே, அந்த பிள்ளைய 4 சத்தம் போட்டு அவன் அம்மா கூட அனுப்பி வைங்க அப்படிங்க. அவர் சொல்றாரு, ஏமா அந்த பிள்ளை மைனர் பிள்ளைல மேசர் பிள்ளை தான், நாங்க இதுல ஒண்ணுமே பேச முடியாது, அந்த பிள்ளை மனசார உங்க கூட வந்துச்சுன்னா தான் அனுப்பி வைக்க முடியும், இல்லாட்டா அனுப்பி வைக்க முடியாட்டாரு. பிறகு அவ சம்மந்திக்காரி சண்டை போட்டு திட்டி சா விட்டுட்டு நீ நல்லா இருக்க மாட்டே அப்படி இப்படின்னு ஏசி விட்டுட்டு கிளம்புனா. 2 நாள் என் மாவா வீட்டுல தான் இருந்து ஒரே புலம்பிக்கிட்டு கண்ணீர் வடிச்சிட்டு கிடந்தா. என்ன பிள்ளைகள் என்ன தாய் தப்பன்னு நினைச்சு பார்க்காம சௌரியத்துக்கு இப்படி பண்ணிட்டு திரிடுவோம். இங்க நம்ம முடியுமா பேத்தி ஓடி போயிட்டா தெரியுமா? இது அந்த சின்ன பிள்ளையாக்கா? அம்மா ஓடி போய் இப்ப 10ஆம் மாசம் ஆம்பளை பிள்ளை பத்துட்டால. முடியுமா ஒன்னும் சொல்லலையா பேத்திக்காரிய? ஆரம்பத்துல அடிநாடு நடந்தது, அந்த பிள்ளை நகையெல்லாம் தூக்கிட்டு போயிருந்திருக்கு. அப்படி இருந்தும் கூட நகையெல்லாம் கூட பிடிக்கிட்டு வந்துட்டா. நீ எனக்கு பேத்தி இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு வந்துட்டா போல. அப்புறம் அந்த பிள்ளை நேரா 10ஆம் மாசம் ஆம்பளை பிள்ளை பெத்துட்டா. உடனே கொள்ளு பேரம் பிறந்துட்டான்னு கொளிச்சுக்கிட்டு தெரிஞ்சா. அடுத்து நகை நட்டெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு பொங்கலுக்கு பொங்கப்படி ஒரு சின்னையான நிறைய வச்சு அனுப்பி விட்டான்னு சொல்லிட்டு வெள்ளத்தாய் தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. அவளுக்கெல்லாம் இது வேணும்க்கா, அவ ஆடு நாட்டம் கொஞ்சமா நெஞ்சமா அதை சொல்லி நானும் வெள்ளத்தாயும் கூட அப்படித்தான் சொல்லிக்கிடுவோம். கொஞ்சம் நெஞ்சமா ஆடுனா இவளுக்கெல்லாம் இது தேவைதான் அப்படின்னுட்டு. என்ன சொல்ல, காலம் கெட்டு போச்சு. சரி நேத்து எப்படி வந்த? உன் அவ வந்து விட்டுட்டு போனாலா, நீயே பசேரி வந்துட்டியா? அதுவா என் அவ குடும்பத்துல ரொம்ப நாளா இருக்க முடிக்க போகணும்னு பேசிக்கிட்டு இருந்தாவோ. சரி பிறவி அம்மா அவன்கிட்ட சொன்னேன், எல்லாம் நீயும் கோயிலுக்கு வந்து அங்க வச்சு குடும்பத்தோட எல்லாரும் சாமியை கும்பிட்டுட்டு அவ ஊரை பார்க்க போனா அப்படின்னா என்னையும் நீ நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரு அப்படின்னு. சரி அந்த அன்னைக்குல முந்தானத்து நாங்க எல்லாரும் கோயம்புத்தூர்ல இருந்து இருக்கங்குடிக்கு வந்துட்டோம். அப்புறம் நேற்று காலையில இங்க இருந்து என் மகன் மருமோ எல்லாரும் அங்க வந்தாவோ. ஒன்னா சாமியில கும்பிட்டுட்டு நேற்று ராத்திரியை போல வீட்டுக்கு வந்துட்டோம். நேற்று நைட்டே ஒன்னியே வெள்ளத்தாயெல்லாம் பார்க்கணும்னு தான் நினைச்சேன். அலைஞ்சிட்டு வந்தது ஆவியத்தால இருந்து அந்த அன்னைக்கு தூங்கிட்டேன். பிறகு காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு கோயில் பிரசாதம் நான் இருக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வருமேன்ட்டு வந்தேன். என்னக்கா வாங்கிக்கோ. கொண்டா சின்ன பொண்ணே. ஏ சின்ன பொண்ணே. அந்த வாரந்தே ஏக்கா
சின்ன பொண்ணு எதுவும் உண்டாயிருக்காளா? சும்மா தான் இருக்காளா? இல்லட்டி சும்மா தான் இருக்கா. அப்படியா? மீனாவாவது உண்டாயிருக்காளா? அவளும் அப்படியே தான் இருக்கா. எங்க 2 பேத்துல ஒருத்தியாவது நல்ல செய்தி சொல்லுவாள்னு தான் காத்து கிடக்கேன். ஒன்றும் சொல்ல காணும். நானும் ஒவ்வொரு கோயிலுக்கா நேர்ந்து வச்சிருக்கேன். ஏதோ இந்த வருஷமாவது கடவுள் கண்ணை திறந்து பாப்பாரான்னு பாப்போன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, வருத்தப்படாதக்கா, நல்ல நேரத்தில் கடவுள் கொடுப்பாரு. நானும் அதான் காத்து கிடக்கேன். 2 பேருக்குமே கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. இன்னும் ஒரு நல்ல செடியே காங்கல. நீ குலதெய்வ கோயிலுக்கு மாதாந்திரம் போய் சாமி கும்பிடுக்கா, நல்லா இருக்கும். எனக்கு இந்த கால்வலி வச்சுட்டு அலைய முடியலட்டி. அந்த பேலையும் அவளையும் போச்சன்னா அவளும் 1 மாசம் போறாவோ 1 மாசம் போக மாட்டுக்காவோ. நேர்ந்து வச்சிருக்கேன். கடவுளே, என்னால முடிஞ்ச காணிக்கையை நான் போடுதேன். நல்ல முறையா என் பிள்ளைகளுக்கு வயிற்றுல ஒரு கருவேப்பிள்ளைய கொடுன்னு நேர்ந்திருக்கேன். சரி, உன் மனசு போல் நல்லது நடக்கும்க்கா, கவலைப்படாத. இப்போ இதுக்குள்ளேயுமே கூட மாவளுக்கு அவளு பொறிகடலை எலுமிச்சம்பழம்லாம் கிடக்கு. அது அம்மன் மடியில இருந்து கொடுத்த கனிதான். அதை அவளை புளிஞ்சு குடிக்க சொல்லு. கடவுளே, அதை இருக்கக்கூடிய மாரியம்மா புண்ணியத்துல இந்த மாசமே நிக்கட்டும். சொல்லுதம் டீ. ஏன் அப்படி மத்த எப்போ தீய? இப்பதான் வந்த மாலோ, கெதியா இருக்கியா? நமக்கு என்னத்தே, ஒரு குறையில நல்லா இருக்கேன். போனவும் அப்படி 1 வருஷமா கோயம்புத்தூர் மாவா வீட்லயே இருந்துட்டே போல, இங்கிட்டு வரக்கு நினைப்பே இல்லையாக்கும். போயிட்டு 1 மாசத்துல வரணுமா போனேன். கண் ஆப்ரேஷன் பண்ணனா ஒரு கண்ணு விட்டு ஒரு கண்ணு 6 மாசத்துக்கு ஒருக்கா பண்ண வேண்டி இருந்தது. 2 கண்ணு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வரதுக்கு இம்பிட்டு நாளாயிட்டு. சரி, அதான் சுந்தரி அக்கா என்கிட்ட ஒரு தடவை சொன்னாவோ அந்த மாதிரி கண்ணா ஆப்ரேஷன் பண்ணிருக்கு அப்படின்ட்டு. அவ்வளோ அடிக்கடி கடையில வச்சு பார்ப்பேன். சரி சரி. அங்க மகேஷ் குட்டி பிள்ளைலாம் நல்லா இருக்காவளா? நல்லா இருக்காவும்மா. வந்திருக்காளா எப்படி மகேஷ்? இல்லம்மா, நாங்க நேரா கோயிலுக்கு வந்தோம், இருக்கங்குடி கோயிலுக்கு. அங்க வந்துட்டு அவ சம்மதி பிள்ளைகளுக்கு அவ பிள்ளைகளுக்குலாம் முட்டை போட்டாவோ. சரி. இங்க இருந்து என் மவையன் சுந்தரி எல்லாருமா சேர்ந்து அங்க வந்தாவோ. நாங்க எல்லாரும் குடும்பமா சாமி கும்பிட்டுட்டு அவ அந்த அன்னைக்கு அங்க இருந்த மணிக்கே கோயம்புத்தூர் போயிட்டாவோ. நாங்க நம்ம ஊருக்கு வந்துட்டோம். சரி, இங்க வரைக்கும் வந்தவா வீட்டுக்கு வந்துட்டு போனி தானே, அப்படியே போயிட்டாலோ? அவ மட்டும் தனியா வரலமா, அவ சம்மந்தி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்தாவோ. மேற்கொண்டு இப்போ பரீட்சை நடக்கு பத்தியா, போய் பரீட்சைக்கு படிக்கணும் பிள்ளைகள். 2 மாசம் கழிச்சு பரீட்சை முடிஞ்சதும் மே மாசம் லீவுக்கு இங்க வரேன் இருக்கா. சரி சரி, மே மாசம் பூரா ஊரே கலகட்டும், எல்லாரும் ஊர்ல இருந்து வந்துருவாவோ. ஆமா ஆமா. சரி, நீ எப்படி இருக்க? வந்ததுல இருந்து என்கிட்ட தான் பொறிஞ்சு தள்ளிக்கிட்டு இருக்க. நீ எப்படி இருக்க? என் மவன் நல்லா இருக்கானா? ஊர்ல எல்லாரும் போன் போட்டவளா? நல்லா இருக்காவளா? உங்க மவன் என்ன தூங்கிட்டு கிடக்காவோ, நைட் ஷிஃப்ட்? அப்படியா? இப்ப ராத்திரி வேலையா? ஆமா, இப்போ ஒரு 5-6 மாசமா அப்படித்தான் போய்கிட்டு இருக்காரு உங்க மவன். ராத்திரி வேலையாம் பாக்கான் வேண்டாம்னு சொல்லு. ராத்திரி வேலையே ஆகாது, உடம்புக்கு ஆளையே அசத்திருமே. அது அப்படி நானும் சொல்லுதேன், கேட்கவே மாட்டேக்கான். ராத்திரி பூரா ஆபீஸ்ல கழியுதவனுக்கு பகல் பூரா வீட்டுல தூங்கியே கழியுது. எனக்கு இந்த வேலை சுத்தமா பிடிக்கல பத்துக்கோ. ஏன் விட்டு தரனா விடவும் மாட்டுக்கான். ராத்திரி வேலை பார்த்தாலே உடம்புக்கு நல்லா இருக்காதே. ஏன் சின்ன பொண்ணு, அவன்கிட்ட சொல்லி என்ன வேலையை மாத்த சொல்லுமா? என்னத்தையோ செகண்ட் ஷிஃப்ட் மாதிரி போனாலும் நல்லா தான் இருக்கும். மத்தியானம் போயிட்டு ராத்திரி வந்தாலும் நல்லா தான் இருக்கும். அதை விட்டுட்டு ராத்திரி பூரா முடிச்சோம்னா பிள்ளை அசந்துருவானே. சொல்லிக்கிட்டே தான் இருக்கும், மாத்துதம்னு சொல்லியிருக்காரு, பாப்போம். சரி சரி, இப்பதான் வந்து தூங்குதானா போ. ஆமா தே, காலையில ஒரு 8 மணிக்கு வந்தாவோ, சாப்பிட்டுட்டு அந்த அன்னைக்கு இப்ப தூங்கிட்டு இருக்காவோ. வேணா எழுப்பிட்டா ஒரு 5 நிமிஷம் பார்த்து பேசுங்க. வேண்டாமா, தூக்கத்துல எழுப்பாத. நான் சாயங்காலம் ஒரு 7-8 மணியை போல திரும்ப வரேன். வரும்போது பாத்துக்கிட்டேன் என்ன. சரி தே. சின்ன பொண்ணு. என்னத்தே? என்ன இருக்கங்குடி மாரியம்மன் கோயில் பிரசாதம். இதுல ஒரு கனி கிடக்கும், எலுமிச்சம்பழம். அதை புளிஞ்சு நீ உன் புருஷன் குடிங்க. ஏன் தே, உங்களுக்கு வேண்டாமா? நிறையவே போடலாம் தே. ஒரு பழம் இருந்தா 4 பேர் குடிக்கலாம். கொடுங்க, போட்டு கொண்டாரு. இவன் ஒருத்தி சாமி பழம் கொண்டு போய் விளக்கு பாதத்துல வச்சுட்டு சாயங்காலம் அவன் எந்திப்பாம்ல, எந்திக்கும் போது காப்பி டீ எதுவும் கொடுக்காத. இதை நறுக்கி நீ அவனுமா குடிங்க. எத்தே, உங்களுக்கு வேண்டாமா? ஏமா தாயா, நான் குடிக்காததாமா இது. நீங்க குடிச்சு தொலைங்க, எனக்கு தேவையில்லை. இப்போ இப்படி தம்பி சொல்லுவியா? அடுத்து நானும் என் வீட்டுக்காரும் ஜூஸ் போட்டு குடிச்ச பிறகு ஒத்தையிலேயே அமைக்கிட்டாவோ எனக்கு தரலன்னு ஏசுவியா? உங்ககிட்ட என்ன பேச்சு? கொண்டு போய் விளக்கு பாத்துல வை. என் மாவன் எந்திக்க அவன்கிட்ட சொல்லிக்கிட்டேன். சரி தே. பாத்தியாட்டி பேசிட்டு போறத. நான் தம்பி புள்ள குட்டி வேணும்னு மறுவதேன். இவளுக்கெல்லாம் அதுக்குண்டான வழி கூட தெரிய மாட்டுக்கு. அதை சொன்னாலும் சரியா செய்ய தெரிய மாட்டுக்கு. அந்த நினைப்பே இல்லாம அலைதான். வீடுக்கா சின்ன பிள்ளை தானே, எப்பவுமே விளையாட்டா பேசுவா. அதே மாதிரி விளையாட்டா பேசிட்டு போறா. எத்தனை வருஷத்துக்கு தான் அந்த விளையாட்டு வச்சு தாங்கணும் எனக்கு தெரியல. சரி விடு, தெரியாத நம்ம தான் சொல்லணும். வெள்ளத்தாய் வந்தாலக்கா வருவாட்டி மத்தியானம் போல கொஞ்சாக்கி சாப்பிட்டுட்டு அந்த அன்னைக்கு ஒரு 3-4 மணியை போல வருவா. சரி, வீட்டை தான் இருப்பா. நீ பாக்கன்னா போய் பாரு. இல்லக்கா, நான் ஒரு 4 மணியை போல வாரேன். அப்ப பாத்து பேசுவோம். இப்ப போயிட்டு வரேன்னு. ஏட்டி இரு, என்ன அதுக்குள்ள போறங்க? வாரம்க்கா. என் மர்ம வர ஏசிட்டு கிடப்பா. வந்தவா அந்த மணிக்கு எங்கேயும் அளவிட போயிட்டாம்பா. அவ சொன்னா சொல்லிட்டு பாரு. ஒரு காப்பி டீ கூட குடிக்காம போவே. இரு இருக்கட்டுக்கா, நான் இப்பதான் வரதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வந்தேன். சரி, கூட மட்டும் குடிச்சா என்ன, அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது. இரு, குடிச்சிட்டு தான் போகணும். சின்ன பொண்ணு. என்னத்தே? ஆவணி மத்திக்கு காப்பி போட்டு கொண்டு வா. பால் அடுப்புல வச்சிருக்கேன் தே, என்ன கொண்டு வரேன். சரி சரி, சீக்கிரம் கொண்டா. நல்ல பிள்ளை என்னக்கா, நீ சொல்ல முன்னாடியே எல்லாம் யோசிச்சு செய்தால. ஆமா, ஏதாவது ஒரு நேரம் நான் சொல்ல முன்னாடியே அந்த வேலையில செய்வா. ஒரு சில வேலையில நான் 10 மட்டும் சொன்னாலும் அப்படியே தான் உட்காந்துருப்பா. அவளுக்கு எப்ப சௌரியமோ அப்பதான் செய்வா. அம்மா முடியலையே, வயிற்று பெரட்டி பெரட்டி போய்கிட்டு இருக்க. நேற்று பிரியாணியை தூக்குச்சட்டில வாங்கிட்டு வரையில நடுவுல எவ்வளோ பார்த்தா. அப்பமே நினைச்சேன் ஏதோ நடக்கும் போதுன்னு. நடந்துருச்சு, நடத்திட்டாலுவோ. வயிற்று திருக்கிலாம் போய்கிட்டு கிடக்கு. இதுக்கு ஒரு எண்டே இல்லையா கடவுளே? எப்ப ஆஸ்பத்திரிக்கு போவேன்னு தெரியலையே. இந்த ஆளுகிட்ட சொன்னா அவளை பள்ளியிடத்துக்கு அனுப்பிட்டு தான் கூட்டு போவோம்ட்டாரு. ஒரு தடவை 2 தடவை போனா பரவாயில்ல. நடுராத்திரி 2 மணிக்கு ஆரம்பிச்சது காலையில 8 மணி ஆயும் வயல. இங்க மனுஷி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. இந்த ஆளுக்கும் அவளை பள்ளியிடத்துக்கு அனுப்பது பெருசா போயிட்டு. எம்மா, நான் கலக்குது போறேன். யாத்தே சொல்லாம கொல்லாம கிளம்புதே, நான் என்னையுமே.
இவன் எங்க போனா படுத்து கிடந்தவள ஆளக்கானும். பாத்ரூம்ல போயிட்டாலாம் மறுபடியும் உள்ளேயே தான் கிடக்கா. கொஞ்சமாவது வாயை கட்டணும் கண்டிருக்கு. ஓசியில கிடைச்சதான்னு ஒரு வாளி பிரியாணி ஒன்னா உட்காந்து தின்னப்புற எந்த லட்சணத்துல இருக்கும் வயிறு. இதை சொன்னா நம்மள வச்சு பார்க்க மாட்டா. அம்மா சாந்தி போமா ஆஸ்பத்திரிக்கு. போவோம். பள்ளியிடம் போயிட்டாலா பிள்ளை? போயிட்டா வா. ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துட்டீங்களா அதுக்குள்ள? ஆட்டோ எதுக்கு? பைக்கில் கூட்டு போறேன் வா. பைக்லயா? என்ன கிறுக்கணக்கா அழுந்தீரு? பைக்ல என்ன உட்கார்ந்து வருவேன். கணக்காத இனே ஏசனா மட்டும் உனக்கு எங்க இருந்து தான் தெம்பு வருமோ தெரியாது. பிறவி கூறுகட்டத்தனமா பேசுறீ. பைக்ல நான் எப்படி உட்கார்ந்து வருவேன்? நானே ஆவியத்தால வரேன். எனக்கு ஒரு ஆட்டோ அமத்துங்க. ஆட்டோல போறது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பைக்லனா நான் மெதுவா கொண்டு போய் விட்டுருவேன். ஆட்டோக்காரன் குளிக்க குளிக்க கூட்டு போவான். உனக்கு ஏற்கனவே வயித்தலைச்சலா இருக்கு. அதுக்கு தான் சொல்லுதேன் ஆட்டோ வேண்டாம் பைக்ல போவோம். ஏன் நான் சொன்னதை செய்யுங்க. உங்க பைக்ல இருந்து பிடிச்சிட்டு வர அளவுக்கு எனக்கு ஆவி இல்ல. எனக்கு ஆட்டோல உட்கார்ந்துட்டு தான் போனோம். அவன் எப்படி குளிக்க கூட்டு போனாலும் பரவாயில்ல. போய் ஆட்டோ கூட்டு வாங்க சீக்கிரம். எனக்கு ஆவியத்தால வருது. போறேன். வெறும் கூறுகட்ட மனுஷன் மப்பளரை கட்டிட்டு திரியாரு ஊருக்குள்ள. நான் தான் பெரிய மனுஷன். நான் இருக்கவா போவான்னு தெரியல. சீவம் போற ஆள வருது. இதுல பைக்க கொண்டு வராரா? நல்ல பூவா இருக்கு லட்சுமி. ஆமாக்கா எங்க வீட்டுல கிருஷ்ணாக்கு நல்லா பிடிக்கும். என் வீட்டுல நித்யா நல்லா சாப்பிடுவா. இவளுக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும். இந்த முனிசுக்கு தான் எதுவுமே பிடிக்காது. எதனாலும் திணிக்க வேண்டி இருக்கு. எங்க வீட்டுல பூ மாதிரி இப்படிதான்க்கா ஒண்ணுமே திங்க மாட்டுக்கா. அவளாவது என்னத்தையோ ஒரு காய்கறி கூட்டுன்னு சாப்பிட்டு லட்சுமி. ஒன்னு ரெண்டு தான் திங்க மாட்டுக்கா. என் வீட்டுல உள்ளவா ஒண்ணுமே திங்க மாட்டுக்கா. இந்த பெரிய பிள்ளைய நினைச்சாதான் கவலையா இருக்கு. ஆமாக்கா நம்ம வீட்டுல நம்ம அம்மா தாரதெல்லாம் நல்லா வல்லுவதற்குன்னு வாங்கி சாப்பிட்டா நமக்கே சில நேரம் குறுக்க முடிய மாட்டேங்குது. கால் வலிக்கு இப்பவுமே என்னன்னு வருது உடம்பு. இந்த பிள்ளைகளும் ஒண்ணுமே வீட்டுல உள்ள நல்ல சாப்பாடுகளை சாப்பிட மாட்டுக்கோ. எப்ப பார்த்தாலும் கடையில ஏதாவது புரோட்டா வாங்கினோமா இட்லி வாங்கினோம்னா அதை தான் திங்க உள்ள ஒளிய. வீட்டுல ஒரு களி கிண்டி கொடுத்தா திங்க மாட்டுக்கு. ஒரு வாழைப்பூ பொரியல் வாழைத்தட்டு பொரியல் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா திங்க மாட்டுக்குவோ. ஆமா கடையா வீட்டுக்கு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோ. எங்க வீட்டுல முனிஸ் இருக்கா பாரு. புளிக்குழம்பு வச்சு கூட்டு வச்சிருக்கோம்னா கூட்டு வேண்டாம்ருவான். அப்பளத்தை வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம்னா அப்பளத்தையும் சொத்தையும் வச்சுக்கிட்டு குழம்பு ஊத்துவா பார்க்கணும். இருத்து தான் ஊத்திட்டடப்பா. ஒரு வெங்காயம் இல்லாம தக்காளி இல்லாம கடுகும் கூட பிறக்கி வச்சுட்டு அப்படி வெறும் தண்ணியை ஊத்தி திங்கி பார்த்துக்கோ. எனக்கு எரிச்சலா வரும். ஆட்டத்துல நான் அடி கூட அடிச்சிடேன் பார்த்துக்கோ. அப்படியே அடங்க மாட்டா. இப்படி இருந்தா என்ன செய்ய? நாளை பின்ன ஒரு புள்ள குட்டி பெத்தாலும் குறுக்கு பழக்க வேண்டாமா? அதான் லட்சுமி எனக்கும் கவலையா இருக்கு. கல்யாணம் முடிஞ்சு நாளைக்கு மாமியா வீட்டுக்கு போனாலே அவ வேலை பார்க்க வச்சே குறுக்க ஒடிச்சிருவா. அடுத்து ஒரு புள்ள குட்டி ஆச்சுன்னா அந்த பிள்ளைய வயிற்றுல வச்சு தாங்கிறதுக்கு தெம்பு வேண்டாமா? அத்தனை முதுகெலும்புல தானே இருக்கு. உளுந்த மறுப்பா கண்டாலே ஓடிவியா. நான் எவ்வளவோ சொல்லி சொல்லி ஓந்துட்டேன். இதுக்கு மேல கடவுள் தான் காப்பாத்தணும்னு விட்டேன். தம்பி நின்னுக்க நான் கூட்டு வரேன். சரிண்ணே. அதே நமக்கா நான் அதனால தான் வீட்டுக்கு போவே இல்லை. நம்மள மதிக்காத வீட்டுக்கு நம்ம மட்டும் போகணும். ஆமா பிறகு நம்ம மட்டும் என்ன குறைஞ்ச போல. ஆட்டா நிக்குது. ஏக்கா சாந்தி வீட்டு வாசல்ல காலையிலேயே ஆட்டோ வந்து நிக்குது. எங்கேயும் போவாளா இருக்குமோ தெரியலையே. செம்பா என்னன்னு கேளு. ஏ தம்பி. என்னக்கா ஆட்டோ வேணுமோ? இல்ல இல்லப்பா என்ன திடீர்னு இந்த வீட்டுக்கிட்ட வந்து நிக்க? இங்க ஒரு அக்காவுக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப சீரியஸா இருக்கு. சீக்கிரமா ஆஸ்பத்திரி போகணும்னு ஒரு அண்ணன் கூட்டு வந்தாவுக்கா. சீரியஸா இருக்குன்னா சொன்னாவோ? ஆமாக்கா அதான் வாசுகி ஆஸ்பத்திரி போறதுக்கு கூட்டு வந்திருக்காவ. அப்படியா சரி சரி. ஏக்கா என்னமோ சீரியஸுங்க. அதானே இது நெஞ்சுவலியா இருக்குமோ? அவளுக்கு என்னக்கா நெஞ்சுவலி வரப்போகுது? அவ பேச கேட்டு மற்றவளுக்கு தான் நெஞ்சுவலி இருந்துச்சுட்டு போவா. அதுவும் சரிதான். ஆனா என்ன ஏதுன்னு தெரியலையே. நம்ம போய் இப்ப நேரா கேட்டோம் வைக்க உள்ளதை உள்ளபடி சொல்ல மாட்டா. நம்ம இந்த ஆட்டோக்கு பெறத்த நிப்போம்க்கா. அப்ப என்ன ஏதுன்னு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடலாம்ல. அதுவும் சரிதான். வா அங்கிட்டு போய் நிப்போம். அம்மா ஏ கடவுளே. மெதுவா யாரு? அம்மா கை காலெல்லாம் பறந்துட்டு வருதே. இருப்பனா போவனான்னு தெரியலையே. சீவம்பரால வருதா கடவுளே. போலாம் தம்பி. செம்பா இவளுக்கு ஏதோ நெஞ்சு வலி தான் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி போறா பத்தியா. சீவம் போறால வருதுங்க ஆவியத்தால வருதுங்க. ஆட்டோல கூட அவளுக்கு ஏற முடியல. ஆமாக்க ரொம்ப சீரியஸா இருப்பா போலயே. ஆமா பாத்தியா அவ வீட்டுக்காரன் கையை பிடிச்சல வண்டியில ஏத்தி விடுதான். அந்த அளவுக்கு வந்துட்டாலே. போன் அடிக்கி. ஹலோ. செம்பாக்கா நானா எங்கக்கா இருக்கிய? ஆலயக்காங்கள. லதா நான் வீட்டுல இருந்து இப்பதாமா வந்தேன். நானும் வள்ளியக்காவும் சாந்தி வீட்டுக்கிட்ட நிக்கோம். ஏன்க்கா சாந்தியக்கா வீட்டுக்கு போயிருக்கிய? நாங்க சாந்தி வீட்டுக்கு வரணும்னு வரலதா. தற்செயலா வந்தோமா அப்பதான் ஒரு விஷயம் தெரிஞ்சதுங்களுக்கு. என்ன இருக்க? சாந்திக்கு உடம்பு சரியில்லதான். ஆட்டோல கூட்டு போறான் இப்பதான் அவ புருஷன். என்னக்கா சொல்லியா? சாந்தியக்கா நேத்து கூட நல்லா தானே இருந்தாவே. இந்த சிறப்பியா 4 மணியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. ஆமா நான் கூட நேத்து பார்த்தேன். லட்சுமி அக்கா வீட்டுல பிரியாணி போட்டாவுன்னு சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கச்சட்டி நிறைய வீட்டுக்கு கொண்டுட்டு போனா. நல்லா கல்லுருண்டையாதாமா சுத்தினா. இன்னைக்கு என்னன்னே தெரியல. திடீர்னு உடம்பு சரியில்லாம போய் அவ புருஷன் ஆட்டோல வச்சு தூக்கிட்டு போறான். பார்க்கவே பாவமா இருக்கு. பேச்சு மூச்சே இல்லாம இருக்கா பாத்துக்கோ. என்னக்கா சொல்லியா? பேச்சு மூச்சே இல்லையா? ஆமாலதான் நாங்க பாத்துட்டு எங்களுக்கே ஒரு மாதிரி பயமாயிட்டு. வாசுகி ஆஸ்பத்திரிக்கு தான் கொண்டு போறாவோ. ஒரு 8 பேர் நம்மளும் போய் பாத்துட்டு வருமா? போம்க்கா நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரேன். இந்த டெய்லர்ட்ட சட்டை தைக்க கொடுத்துருந்தேன். இன்னைக்கு தான் கொடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு கல்யாணத்துக்கு போறதுக்கு பிறகு சட்டை வேணும் பத்தியெல்லாம் நான் போய் வாங்கிட்டு வந்துருந்தேன். சரிலதா சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வா. சரிக்கா. சாந்திங்கா சாக்காவுதா என்னமலாமோ பேசுதா. என்ன அழுதான்னு ஒன்னும் புரிய மாட்டுக்க. இப்பவே லேட் ஆயிடுச்சு. லதா சின்ன பொண்ணு விஷயம் தெரியுமா?
என்ன விஷயம் லதா? என்னமலாமோ பேசுத, சாக்காவத, ஒன்னும் புரிய மாட்டுக்கு. நம்ம சாந்தியக்கா இருக்காவலாம், அவளுக்கு கெதி இல்லையா, உயிர் போற நிலைமையில இருக்காவலாம். என்ன சொல்லியா லதா? ஆமா சின்ன பொண்ணு, இப்பதான் செம்பாக்காவும் வள்ளியாக்காவும் சொல்லுதாவே. ஏன் என்ன செஞ்சுதா? யாரு கண்டா இப்பதான் எல்லாருக்கும் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது, அது மாதிரி வந்துட்டா என்னமோ. இது ஹார்ட் அட்டாக்கா? 4 மணிக்கா? எனக்கு அப்படிதான் ஷாக்கிங்கா இருக்கு சின்ன பொண்ணு. நமக்கு என்ன தெரியும், ஆண்டவன் யாரை எந்த நேரத்துல கூட்டு போவோம், நம்ம என்னத்த சொல்ல முடியும். அதான் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு பாத்துக்க, அதை மட்டும் முடிச்சிட்டு அந்த அன்னைக்கு ஆஸ்பத்திரி போகணும்னு நினைச்சிருக்கோம். எந்த ஆஸ்பத்திரி போயிருக்காவ? வாசகி ஆஸ்பத்திரியா? அப்படியா? அப்ப நான் போய் லட்சுமி அக்கா சரசக்காட்ட சொல்லிட்டு அவளையும் கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறேன். சரி சின்ன பொண்ணு, நாங்க வர்றது கொஞ்சம் நேராகும். நீங்க முன்னேற்கே போய் என்ன ஏதுன்னு பாருங்க. எதுனாலும் நம்ம தானே முன்னு செய்யணும். நல்லது கிட்டதெல்லாம் நம்ம ஒன்னா மண்ணா செஞ்சே பழகிட்டோம். இவன் என்ன ஒரே அடியாவா போய் சேர்ந்துருவாங்க மாதிரி பேசுதா? கடவுளே, 4 மணிக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது. நேத்து வேற நான் கோவத்துல தூக்கி கறக்கிட்டு வீசிட்டேன், அதனால கூட எதுவும் பிரச்சனையா இருக்குமோ? அப்படின்னா எத்தனை தடவை 4 மணி என்கிட்ட அடி வாங்கியிருக்கு, ஒரு தடவை கூட இப்படி ஆனது இல்லையே. ஒருவேளை முட்டை பிரியாணி தின்ன நேரத்தை நான் தூக்கி வீச போய் எப்படி ஆயிருக்குமோ? என்ன கதைன்னு ஒண்ணும் தெரியலையே. தெய்வமே, நீதான் காப்பாத்தணும். ஏன் சின்ன பொண்ணே சொல்லுலதா. என்ன சின்ன பொண்ணே ஒத்தையில பேசிக்கிட்டு இருக்கா? இல்ல, நீ சொன்னதை கேட்டுதான் ஒரு மாதிரி படபடன்னு வருது, புலம்பிக்கிட்டு இருக்கேன். ஆமா பத்தியா, எனக்கே ஒரு மரியாதை வருது. நம்ம கூட நல்ல முறையில பேசி பழகி இருந்த ஆளு இன்னைக்கு இருக்க மாட்டான்னு நினைக்கும் போது எவ்வளவு வருத்தமா இருக்கு. இவ பேச பார்த்தா 4 முடிய வழி அனுப்பி வைக்க இவளே எல்லாம் ஏற்பாடு பண்ணுவா போலயே. இவகிட்ட இன்னும் கொஞ்ச நேரம் பேசினேன், அடுத்து எனக்கு நெஞ்சு வலி வந்துடும், என்னைய கொண்டு போய் ஆஸ்பத்திரியில போட வேண்டிய இருக்கும். முதல்ல 4 மணி ஆஸ்பத்திரியில போய் பார்க்கணும். லட்சுமி அக்கா சரசக்காவை போய் சீக்கிரம் கூப்பிடுவோம். சேர்ல தான் நான் லட்சுமி அக்கா சரசக்காட்ட போய் சொல்லிட்டு அவளையும் கூட்டிட்டு ஆஸ்பத்திரி போய் பார்க்க போறேன். சரி சின்ன பொண்ணு, நீங்க எல்லாரும் முன்னாடி போங்க, நாங்க பின்னாடி வரோம். என்ன சரசு, லட்சுமி என்ன 2 பேரும் என்ன இதிய? சும்மா தான் சித்தி, அப்படியே பேசிட்டே வாழைப்பூ எடுத்துக்கிட்டு இருக்கோம். வாழைப்பூ வித்தவளமா? ஆமா சித்தி, மயிலமான ஒரு ஆட்சி வரும்ல, அதான் வித்துட்டு போச்சு. ஐயா அப்படியா, வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேனே. அதனால என்ன சித்தி, நான் கூட ஒண்ணு வாங்கியிருக்கேன், எடுத்துட்டு போங்க. வேண்டாமலாம் இருக்கட்டும், அடுத்த தடவை வாழைப்பூ விற்க வந்தாலையே என்னையும் சத்தம் கொடுங்க. என்னம்மா? கண்டிப்பா சத்தம் கொடுக்கேன் சித்தி. ஏன் சித்தி, இந்த ஒரு பூவை எடுத்துட்டு போங்க, அடுத்த தடவை வரையில நான் சத்தம் கொடுக்கேன். இருக்கட்டுமா, பிள்ளைகளுக்கு வச்சு கொடு. எங்க திங்காவோ, கொஞ்சம் தான் திம்பாவோ, ரொம்ப யார் திங்காங்க. நானும் செஞ்சே ரொம்ப நாள் ஆகுது, ஆசைப்பட்டு தான் வாங்கினேன். வீட்டுல உள்ளவெல்லாம் அதை சாப்பிட வைக்கிறதுக்கு தாங்கெல்லாம் செய்யணும் சித்தி, இப்போ உள்ள காலத்துல. ஆமா, பிள்ளைகள் பூரா அப்படித்தான் இருக்கு. இந்த சாப்பாடோட அருமைலாம் அதுகளுக்கு எங்க தெரியுது? அதை சொல்லுங்க, அதைத்தான் நானும் லட்சுமியும் புலம்பிக்கிட்டு இருக்கோம், அப்படி இருக்குல்ல பிள்ளைகளு அப்படின்னு. ஏக்கா விஷயம் தெரியுமா? நம்ம 4 மணிக்கு கெதி இல்லையா? யார் சாந்திக்கா? ஆமாக்கா, ஏதோ சீரியஸ்ன்னு சொல்லி அந்த அண்ணன் ஆட்டோல கூட்டு போனவலாம். சீரியஸா இருக்காளா? சும்மா ஏதாவது விளையாட்டுக்கு பேசாத சின்ன பொண்ணு, இது விளையாட்டு காரியம் கிடையாது. ஏக்கா, நான் இந்த விஷயத்தெல்லாம் விளையாடுவேனாக்க. உனக்கு யார் சொன்னா? வேற யாரு, நம்ம லதா தான் சொன்னா. அவளே ஒரு அரப்பி, அவ சொன்னதெல்லாம் கேட்டு நம்பாத. நேத்து கூட பார்த்தனா சாந்தி நல்லா தானே இருந்தா. ஆமா, நேத்து என் வீட்டுல உட்காந்து நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு நல்லா பேசிட்டுல போனா. ராத்திரி கூட பார்த்தனா அவளை. ஏக்கா, செம்பாவும் வள்ளின்னு சொன்னா ஒண்ணுதான் லதா என்கிட்ட சொன்னா. வாசிகை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கவளாம்க்கா, பார்க்க போறாள்வலாம், உயிர் போற நிலைமையில இருக்கவலாம். யாத்தே நல்லா தானே இருந்தா, திடீர்னு என்ன இப்படி கெதியில்லாம போச்சு அவளுக்கு? அதான்க்கா எனக்கும் புரியவே இல்ல. அதான் நம்ம எல்லாரும் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துருமா என்ன ஏதுன்னு. சரி சின்ன பொண்ணு, இப்பவே போவோம். சின்ன பொண்ணு எப்படி போவேன்? ஆட்டோலயே போவேன். ஆமாத்தே, ஒரு ஆட்டோ கூட்டம்னா எல்லாரும் ஒன்னா உட்காந்து போயிடலாம்ல. நீங்களும் வரீங்களோ? ஆமாம்மா, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டா காதால கேட்டுட்டு பார்க்காம என்னன்னு இருக்க. நீ போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வா, நான் போய் அக்காவையும் கூட்டு வரேன். என்ன அவ எதுக்கு தே? அவ நல்ல விஷயத்த சொல்லாட்டாலும் கூட என்னை விட்டு வச்சு 10 ரூபா. இப்படி ஒருத்திக்கு கெதி இல்லாம இருந்தது பார்க்க போனோம்னு சொன்னோம்னா என்ன எம்டி கூப்பிடாம போனேன்னு என்னை ஏசுவா. நீங்க அந்த முக்கில் ஆட்டோ பிடிச்சி அதுல யாரும் உட்காந்துருக்க, நான் அவளும் நான் பரத்தே வரோம். சரி தேப்பா, அப்படியே செய்வோம். நான் போய் ஆட்டோ பிடிக்கிட்டா? சரி திரும்ப ஆட்டோ பிடி, எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சுட்டு வரேன். சரிக்கா. ஏக்கா, என்னமலாமோ சொல்லிட்டு போறாளக்கா. நேத்து இந்நேரம் நம்ம வீட்டுல கலகலன்னு பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு ஆஸ்பத்திரியில கிடக்கான கேட்கலே மனசுக்கு சங்கடமா இருக்கக்கா. எனக்கும் அப்படித்தான் இருக்கு லட்சுமி. போய் என்ன ஏதுன்னு பாப்போம். கடவுளேன்னு ஒண்ணும் ஆகக்கூடாது, நல்ல முறையில அவ பொழைச்சு வந்துடணும். அவ குணத்துக்கு இல்லாட்டாலும் அவ வீட்டுக்காரன் குணத்துக்கு அந்த பிள்ளைக்காண்டியும் கடவுள் அவளை காப்பாத்தணும். சரி விஜி, நான் கடை கிளம்புதேன், போயிட்டு வரேன்னா. எங்க மாறி மாறி சொல்றேன்னு நினைக்காதிய, கூட ஒரு வாரம் கழிச்சு போங்களேன். இல்ல விஜி, ஏற்கனவே 4-5 நாளா வீட்லயே இருந்தாச்சு. கடைக்கு போனாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நீங்க யாராவது ஏதாவது பேசினோம்னா பிறகு வீட்டுல வந்து சங்கடப்பட்டு இருப்பீங்க. விசாட்டி வீட்டுல இருங்க, இன்னும் கூட ஒரு வாரம் கழிச்சதுக்கு அப்புறம் போங்க. ஏன் போறவன போவாதான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? பிறகு அவரை ஏன் நீங்க போக சொல்லி தூண்டி விட்டுருக்கிய? நேற்று வரைக்கும் சும்மா இருந்தாரு, இன்னைக்கு கடைக்கு போறோம்ட்டு நிக்காரு. ஏன் பிறகு வீட்லயே கிடந்தவன் என்னங்க கிறுக்கு பிடிச்சனக்கா இருக்கான். என் பிள்ளை இப்படி இருக்கிறது எனக்கு சரிப்பட்டு வரல, அதான் நான் போக சொன்னேன். இப்ப என்ன, அவர் இன்னும் உங்க தலைமையிலே இருந்தாரு, அவர் வாட்டுக்கு அவர் போக்குல இருந்தாரு. சிவனேன்னு வீட்டுல கிடந்தவரை இப்படி எதுக்கு அனுப்பி வைக்கிய? உங்களுக்கு என்ன, நீங்க சொல்லிருவிய? எவனாவது ஏதாவது கேள்வி கேட்டா அப்படின்னா மனசு தாங்க முடியாம என்கிட்ட தான் வந்து புலம்பாரு. அவருக்கே ஒண்ணு இல்லாட்ட ஒண்ணு ஆயிரமோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல நீங்க வேற வயசான காலத்துல சுவாத்த பங்கி தந்தா தின்னுட்டு மாத்திரையை போட்டு தூங்கி எந்திக்க வேண்டியதானே? ஏன் வேண்டாத வேலையெல்லாம் பாத்துட்டு கிடைக்கிய? ஏ விஜி, என்னங்க இப்ப ஏன் தேவையில்லாம எங்க அம்மிட்ட சண்டைக்கு போற? எங்க ஏற்கனவே உங்க மனசு சரி கிடையாது. எவனாவது என்னத்தையாவது வேணும்னே கேட்டு வைப்பான். உங்களுக்கு கூட கொஞ்சம் சங்கடமா இருக்குங்க. ஒண்ணு இல்லாட்ட ஒண்ணு ஆயிட்டுனா என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. எவன் என்ன கேட்டாலும் நான் தைரியமா தான் இருக்க போறேன்.
இப்படி ஊர் உலகத்துக்கு பயந்துகிட்டு எத்தனை நாளைக்கு வீட்டுக்குள்ளேயே கிடக்க? மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பேசிட போறானுவோ, பொண்ணு ஓடி போயிட்டாலான்னு கேட்க போறானுவோ, ஆமான்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான். அப்படி சொல்லல, ஒரே ஏரியா வீட்டுல கிடந்து சீரழித விட எவனா இருந்தாலும் எதிர்த்து பேசிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்க பாரு. அப்பதான் நீயா இருப்ப. வீட்டுல கிடந்துட்டு மருவிக்கிட்டு தான் வரான் கொஞ்ச நாளா. ஆமா, நீங்க பேசிட்டே அவர் பேர கஷ்டப்பட்டுட்டு வந்தாருன்னா என்கிட்ட தான் வந்து புலம்பாரு. உங்களுக்கு என்ன, நீங்க வாட்டுக்கு இருப்பிய? ஏன் கஷ்டப்பட போறான், எதுக்கு புலம்ப போறான்? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. இல்ல தேங்காய் வாங்கிருக்கியா? போற வழியில வாங்கிட்டு பிள்ளையாருக்கு உடைச்சிட்டு போகணுமா? அதை செய்யி, எல்லாத்தையும் அவர் பாத்துக்கிடுவாரு. நல்லபடியா பார்த்து போயிட்டு வா. மத்தியானம் சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு வா என்ன? சரிம்மா. விஜய் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாங்க. நான் சொன்னதை நீங்க என்னைக்கு தான் கேட்டிருக்கிய? சரி, தைரியமா இருக்க மாட்டேன். என்னத்தையாவது ஒண்ணு இல்லாட்ட ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காத. போயிட்டு வாங்கன்னு வாய் நிறைய சொல்லி அனுப்பு. மூஞ்சிய சிரிச்ச முகமா வச்சுட்டு போயிட்டு வாங்க நல்லபடியான்னு சொல்லு. பார்த்து போயிட்டு வாங்க. எதனால எனக்கு போன் போடுங்க. சரி விஜி. எம்மா வார என்ன? பார்த்து போயிட்டு வால. ஏக்கா ஏக்கா, ஏ மாரியம்மாக்கா. ஓ, என்ன வாரேன். வெள்ள தை உள்ள ஒரு அடி தானே டீ அங்கனே நின்று கத்துதே. ஏக்கா, உனக்கு விஷயம் தெரியாதுல? என்ன டீ? நம்ம சாந்திக்கு கெதி இல்லையாம்க்கா? அவளுக்கு கெதி இல்லையா? ஆமாக்கா, அவ வீட்டுக்கார இப்பதான் ஆட்டோல கூட்டு போறானா. நல்லா பாத்தியா டீ? அவ வீட்டுக்காரனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவ கூட்டு போயிருப்பாளா இருக்கும். அவளுக்கு அது கெதி இல்லாம போறதாவது. அவ இருக்கவள எல்லாம் குழம்பு பண்ணிட்டு திரிவாள. அவளுக்கு என்ன கெதி இல்லாம போகுது? என்னமோ தெரியலக்கா, சீரியஸா இருக்குன்னு பேசிக்கிட்டாவோ. யாத்தே அப்படியா? ஆமாக்கா, தெருவோட எல்லாரும் போறாவோ பாக்கிறதுக்கு. வாங்கிட்ட சொல்லட்டா நீ அப்புறம் இனி ஏசுவ. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னி அப்படின்னு தான் உன்னைய கூட்டு போலான்னு வந்தேன். சின்ன பொண்ணு ஆட்டை பிடிக்க போனாவா, நம்மளும் சேர்ந்து போயிருவோம். ஏட்டி, எனக்கு படப்படன்னு வருது ஒரு மாதிரி. ஏம்க்கா கவலைப்படாத, அவளுக்கு ஒன்றும் ஆகாது. எம்மா ஏக்கா, நீ இவ்வளவு தூரம் வருத்தப்படாதக்கா, ஒன்றும் செய்யாது. நம்ம தான் இப்ப போய் பார்க்க போறோம்ல. அதுக்கு இல்ல டீ, அவ இப்படி ஆனதுக்கு நானும் கூட காரணமா இருப்போம்னு பயமா இருக்கு. நீ என்னக்கா செஞ்ச அவளை? ஐயா, அது உனக்கு தெரியாதுல்ல. நேற்று சாயங்காலம் என்னாச்சு தெரியுமா? நான் பாட்டுக்கு வாசலை தூத்துக்கிட்டு என் வீட்டுல உள்ள வளர்ந்த மாடு இன்னும் வீட்டுக்கு வரலன்னா அவளை ஏசிக்கிட்டு இருந்தேன். அப்ப அந்த சாந்தி கடைக்கு போயிட்டு வந்திருப்பா போல, வந்து சத்தம் கொடுத்தான்ட்ட. சரி, அப்பமெல்லாம் நல்லா தான் இருந்தா. நான் அப்ப அவட்ட பேசல. அவ சொன்னா, நீங்க உங்க மருமலை கண்டிக்க மாட்டேங்கிய, அதான் போய் எங்கேயாவது போய் இருந்துக்கிட்டு தான் அவளை நல்லா வாரியில கொண்டு சாத்துங்கன்னா. வாரியில கொண்டு சாத்துங்கன்னாலா? ஆமாட்டி, அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கு. அப்போ ஏட்டி, இப்ப அது விஷயம் இல்ல, சொல்லு வந்தது முழுசா கேளு. சரி சொல்லு. அந்த அன்னைக்குல அவ அப்படி பேசிக்கிட்டு இருக்கத அந்த வளர்ந்த எரும மாடு வர வழியில கேட்டுருச்சு. பிறகு என்ன ரெண்டும் சண்டை போட்டாள்வளோ? இல்ல, அதை கேட்ட மாத்திரத்தையே ஒரே மிதி மிதிச்சு தள்ளிட்டா இவளை. ஏன் அத்தே பிறகு பிறகு என்னாவும் அவளையா அடிச்சுன்னு சொல்லி நான் அந்த மரமா கறிட்டு சண்டை போட்டுட்டு கிடந்தேன். அந்த அன்னைக்கு சண்டை போட்டு கிடக்கும். இவ கீழே கிடந்து சொல்லுதா, என்ன பேசிக்கிட்டே இருக்கே, ரெண்டு பேரும் அடிச்சு சண்டை போடுங்க அப்படிங்க. திமிரு பிடிச்சவா, அவளுக்கு எவ்வளவு ஏத்த இருக்கு. ஆமாட்டி, இதை கேட்டவுடனே உனக்கு கோவறது பத்தியா? இதே மாதிரிதான் எனக்கும் என் மரமா கறிக்கும் கோவம் வந்துட்டு. அந்த அன்னைக்கு நான் சொன்னேன், இவ்வளவு ஒரே அடியா தூக்கி வீசு அப்படின்னு. அந்த அன்னைக்கு நான் எதை சொல்லியுமே கேட்க மாட்டேன் அந்த சின்ன பொண்ணு பட்டவா. இதை மட்டும் சொன்ன உடனே கேட்டு அவளை அடி அடின்னு அடிச்சு தூக்கி வீசிவிட்டா. அம்மாடி, அதான் எனக்கு கவலையா இருக்கு. நேற்று தூக்கி வீசினதுல கண்டு எனக்கு எது இல்லாம போயிட்டா. அப்படி அவளுக்கு ஒண்ணு இல்லாட்ட ஒண்ணு ஆயிட்டுன்னா நானும் சேர்ந்துறதுக்கு காரணமா போயிருவேன். சரி விடு, ஒன்னும் ஆகாது. ஏதா இருந்தாலும் கடவுள் தான் காப்பாத்தணும்னு வேண்டிக்கோ. வா போய் பார்த்துட்டு வந்துருவோம். சரி டி. கடையை பார்த்து எத்தனையோ நாள் ஆன மாதிரி இருக்கு. உள்ள போய் வேலையில பாப்போம். ஐடு தான் ஒத்தையில எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கானோ தெரியல. சரி இன்னும் 2 நாள்ல ஓனர் வந்துருவாங்க கடைக்கு. சோப்பு, ஷாம்பு, அப்புறம் இந்த ஹாப்பிக்ல ரெட் கலர் இருக்குல்ல, அதுவும் கொஞ்சம் தேவைப்படுது. நாளைக்கு எல்லாம் கொண்டு வந்துருவீங்களா? ஓகே, நாளைக்கு காலையில டைமுக்கு கொண்டு வந்துருங்க. சரியா? சரி, நான் வைக்கேன். ஹலோ, சொல்லு பிரவீன். 3 நாளா? என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க? அங்க கடை பூரா நீ தான் பாத்துட்டு இருக்க. அப்படிக்கு எப்படி போட்டு எப்படி போவ? என்ன அர்ஜென்டா இருந்தாலும் கூட ஒரு வாரம் வேலை பாருடியே, அதுக்கப்புறம் லீவ் எடுத்துக்கோ. ஓனர் என்னைக்கு வேலைக்கு வராங்களோ அது வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும். சரி. அங்க நேத்து ஸ்டாக் எல்லாம் வந்துருச்சா? அதுக்குண்டான பில்லெல்லாம் கரெக்டா எடுத்து போய் நான் நாளைக்கு சார் கிட்ட போய் என்னென்ன பே பண்ணணும்னு சொல்லணும். சரி. என்ன ஒர்க்கா இருந்தாலும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு பாப்போம் பிரவீன். லீவு மட்டும் இப்போதைக்கு எந்த லீவும் எடுத்துறாத. சரியா? ஓனர் இல்லாத நேரம் நம்ம தான் கடையை பார்த்துக்கிடணும். யாரும் பார்த்துக்கிடுவாங்கன்னு ஸ்டாஃபை நம்பிலாம் விட்டுட்டு போக முடியாது. சரி. ஓகே, நான் பிறகு கூப்பிடுதேன், கொஞ்சம் வேலையா இருக்கேன். ஓகே. என்ன அழகா வேலை பார்க்கான். இவ்வளவு விசுவாசியா நல்லவனா இருக்கான். என் கூட பிறந்த அண்ணன் தம்பி இருந்தா கூட இந்த அளவுக்கு எனக்கு உதவுவாங்களான்னு தெரியாது. நல்ல பையன். ஹலோ, சொல்லுங்க. யாரு? அப்படிங்களா? எப்போ நீங்க ஆர்டர் போட்டீங்க? 1/2 hour இருக்குமா? இப்ப வந்துருவாங்க. அப்போ பிள்ளையார் கோயில் தெரு தானே? ஓகே. நம்ம பையன் இப்பதான் அங்க வந்துட்டு இருக்கான். ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவான் சார். லேட் ஆகாது. ஓகே சார், தேங்க்யூ. ஐலு சார் வந்துட்டீங்களா? ஆமா, இது வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
நல்லா போயிட்டு இருக்கு சார். ஆனாலும் நீங்க பார்த்த அளவுக்கு என்னால பாத்துக்கிட முடியல. ஏதோ கொஞ்சம் பாத்துக்கிட்டேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார் நீங்க சீக்கிரமே கடைக்கு வந்தது. என்னால உனக்கு தான் ரொம்ப சிரமமாயிட்டு இருந்தப்பா. அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்ல சார். நம்ம கடையை நான் பாத்துக்கிட்டதுல என்ன சிரமம் இருக்கு? பிரவீன் தான் அடிக்கடி லீவு கேட்டுட்டே இருந்தாப்புல அந்த கடையை பாக்கிறதுக்கு. நான் சார் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துட்டு அதுக்கப்புறம் லீவ் எடுக்க பாருன்னு சொல்லியிருக்கேன். நீங்க அவர்கிட்ட என்ன ஏதுன்னு பேசிக்கோங்க என்ன சார். சரிப்பா. அப்புறம் இந்த மாசம் வர வேண்டிய ஸ்டாக் எல்லாமே வந்துருச்சு சார். கணக்கு முடிக்க வேண்டியதான் பாக்கி. சரிப்பா. இன்னும் கொஞ்சம் ஐட்டம் கொஞ்சம் கம்மியா இருந்தது, அதுவும் ஆர்டர் போட்டிருக்கேன். அது நாளைக்கு வரும் சார். ஓகே இல்லு. அப்புறம் அந்த கடைக்கு வந்து ஸ்டாக் எல்லாமே பிரவீன் கணக்கெடுத்து வச்சிருக்காப்ல. நாளைக்கு போய் நான் அதை வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட தரேன் சார். அங்க வந்து ஸ்டாக் எல்லாத்துக்குமே எனக்கு கால் பண்ணி பேசினாங்கப்பா. நான் அப்பவே பே பண்ணிட்டேன். அப்படிங்களா சார்? ஓகே. அப்புறம் நம்ம ஸ்டாஃபுக்கெல்லாம் சேலரி கொடுக்கணும். நீங்க வரலன்னு தான் எல்லாரும் அமைதியா இருக்காங்க. அதை மட்டும் சீக்கிரம் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஓகே இல்ல, எல்லாமே நான் பாத்துக்கிட்டேன். இத்தனை நாள் நான் வராம நீயே ஒத்தையில மேனேஜ் பண்ணது இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியுது. ரொம்ப நன்றி என்னப்பா. சே நன்றின்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க சார். நம்ம கடை நம்ம தானே பாத்துக்கிடணும். அப்புறம் சார் நான் ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்கிட கூடாது. என்ன இல்லை எதா இருந்தாலும் சொல்லு சார். இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு லீவு தரீங்களா சார்? வந்த ஸ்டாக் எல்லாமே கரெக்டா இருக்க வேண்டிய இடத்துல வச்சாச்சு. எவ்வளாச்சு என்னங்கிறது நான் எழுதியும் வச்சுட்டேன், சிஸ்டத்துலயும் ஏற்றி வச்சுட்டேன். பேமெண்ட் எல்லாத்தையும் ரப்பர் பேண்ட் போட்டு தனித்தனியா வச்சுட்டேன். வேலையெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார். நீங்க இன்னைக்கு வந்து சும்மா இருந்தா போதும், மத்ததெல்லாம் ஸ்டாஃப்ஸே பாத்துக்கிடுவாங்க. எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் கொடுங்க சார். நாளைக்கு வேலைக்கு வந்துருந்தேன். சரி எழுதி போயிட்டு வா சார். எதுவும் தப்பா எடுத்துக்கிடாதீங்க சார். கொஞ்சம் பர்சனல் ஒர்க் அதுக்காண்டி தான். இருக்கட்டும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்து போயிட்டு வா. நாளைக்கு நேரத்துக்கு வேலைக்கு வா. சரியா? ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும்ப்பா. ஓகே சார் நான் கிளம்புறேன். போயிட்டு வா. நல்ல பையன். எப்பா நல்ல வேலை இன்னைக்கே ஓனர் வந்துட்டாங்க. இன்னைக்காச்சும் லீவு கிடைச்சத. முதல்ல வீட்டுக்கு போய் கவிதாவை கூட்டிட்டு சிவாவை போய் பார்க்க போகணும். கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆகுது, அவனை ஒரு எட்டு பார்க்க கூட போகல. வீட்டுக்கு போய் கிளம்பிட்டு அவனை போய் பார்த்துட்டு வருவோம். எப்படி அதுல இருவாரு கூட்டம் குறைஞ்சபாடே இல்லையே. 10 பேர் கிடந்தாவோ போய் 7 பேர் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 3 பேர் நிக்காவல. நானும் வந்ததுல இருந்து 2-3 மட்டும் பாத்ரூம் கலந்தாச்சு. இதுக்கு மேல அலையதுக்கு ஆவி இல்ல. யார்ட்டையாவது சண்டை போட்டு உள்ள போயிட வேண்டியதான். நமக்கு சண்டை போட கூட ஆவி இல்லையே. அந்த ஆள்கிட்ட சொல்லிடாது பேச சொல்லுவோம். ஏங்க ஏங்க செவிடனுக்கு காது கேட்டு தொலையாது. மாப்பிள்ளரை வச்சு சுத்தி வச்சிருக்காங்க. அதை அப்புறம் என்ன மண்ணாங்கட்டி குடி காது வைக்கும். என்ன எதுக்கு இப்படி வெளி இடத்துல வச்சு எவங்க அறிவில்ல உனக்கு? உமக்கு அறிவு இருக்கா? எதுக்கு வந்திரு? இனி ஆஸ்பத்திரியில காட்டதானே வந்திரு. அதை விட்டு நோட்டம் பார்க்க வந்தீரா? 2 மட்டும் கூப்பிடுதே, எங்கேயோ பார்த்து நிக்கிரு. சரி என்ன சொல்லித்தொலை. ஏங்க எனக்கு ரொம்ப நேரம் நிக்க முடியல. என்னைய உள்ள கூட்டு போயிருதீரா? கொஞ்சம் பொறிச்சாண்டி. இன்னும் கொஞ்ச நேரம் தானே. நமக்கு முன்னாடி இன்னும் 3 பேர்லாம் நிக்காவோ. ஏங்க எனக்கு ஆதியத்தால வருதுங்க. அவள்கிட்ட சொல்லி என்னைய உள்ள கூட்டு போங்க. இந்த டாக்டர் போய் என்ன பார்வை வைக்காம தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் 1/2 மணி நேரம் ஆக்குதான். இன்னும் 1.5 மணி நேரம் நிக்கிறதுக்கே உடம்புல ஆவி இல்லைங்க. சொல்லுங்க அந்த மஞ்ச மட்டை காரிட்ட அக்காவுக்கு ரொம்ப முடியலம்மா கூட்டிட்டு போறோம்னு சொல்லுங்க. எப்படி போய் கேட்க சாந்தி? எனக்கு ஒரு மாதிரி இருக்க. என்னது ஒரு மாதிரி இருக்கு 2 மாதிரி இருக்குன்னு? மனுஷங்க அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்னு தெரியாம நின்னுகிட்டு இருக்கா. ஒரு மாதிரி இருக்கு 2 மாதிரி இருக்குன்னு என்ன சமத்தா இருக்க? ஒரே ஐடியா வைக்கப்பட்டு நடக்க. உன்னைய கட்டி என்னத்தை கண்டேன்? ஒரு இடத்துல ஒரு தைரியமா பேசுறதுக்கு உனக்கு ஆவி கிடையாது. தாலியை கட்டி பிள்ளையும் பெத்துட்டான் மப்பளர் தலையன். கட்டி வாயை புத்திட்டு நின்று நாளைக்கு அடிச்சு கொண்டுறேன் பத்துக்கோ. ஆஸ்பத்திரின்னு பார்க்க மாட்டேன். ஆமா கண என்கிட்ட மட்டும் கணச்சிட்டு வா. ஒருத்திட்ட ஒரு வார்த்தை பேசி என் முன்னாடி உள்ள கூட்டு போறேன்னு உனக்கு சாமர்த்தியமா கூட்டு போக தெரியாது. இல்ல சண்டை போட்டாது உள்ள கூட்டு போலாம்ல. உன்னைய மரலாம் எனக்கு நாரிட்டு கிடக்க முடியாது எல்லா இடத்துலயும். எதுக்கு இப்ப வரத்தா வரணும்? உனக்கு வந்தா தெரியும். வாந்தியும் பேரியும் எனக்கெல்லாம் பேக்கிட்டு இருக்கு. உனக்கா பேக்கிட்டு இருக்கு? உனக்கு நான் படுத்த கஷ்டத்தையெல்லாம் பார்த்து சந்தோஷமா இருக்கும். சங்கடப்படட்டும் நினைப்பேன். அப்படிப்பட்ட கேடுகார பேணி. சாந்தி வாயை பொத்திட்டு நின்று தேவையில்லாத பேசாத. அக்கம் பக்கத்துல எல்லாரும் இருக்காவனு பார்த்து பேசு. இனி என்னத்த பார்த்து பேச? இனி நானே சண்டை போட்டு நானே உள்ள போய்க்கிடுவேன். நீ வந்தே வேஸ்ட். போ வீட்டை பார்க்க போ. அங்க போய் மல்லாந்து கடை. உன்னையால ஒரு பிரயோஜனம் கிடையாது. வெளியில சொல்லிக்கிடாத தைரியமான ஆம்பளன். நீ நானே சண்டை போட்டு உள்ள போய்க்கிடுவேன். நீ என்ன நீ சண்டை போட்டு நாரிட்டு கடை. என்னைய மட்டும் இழுத்துறாத. ஆமா அப்படியே ஒதுங்கி நின்று ஒன்னத்துக்கு பேசிடாத. உங்க ஆத்தாக்காரி பேசி இப்படி பொத்திக்கிட்டு தான் நிப்ப. உன் தங்கச்சி பேசி இப்படி தான் பொத்திக்கிட்டு நிப்ப. ஒன்னத்துக்காக வாயை திறந்து பேசிட்டே அது வரைக்கும். இப்படி தைரியம் கிட்ட உனக்கெல்லாம் ஒரு பொண்டாட்டி 10 வரைக்கும் புள்ள வேற. உன்னைய நான் சாத்தி வச்சு முளையில மாத்தி வச்சு தாளணும். அழுதவனே வாயை பொத்திரு சாந்தி. சரியில்லை பத்துக்கோ. இந்தால மோரைய வச்சுக்கிட்டு வந்துட்டான். எங்க போனாலும் நீ நல்லா உனக்க பொத்திக்கிட்டு நின்றுவேன். நான் தான் எல்லாத்துக்கும் பேச வேண்டியிருக்கு. பெரிய குடும்ப தலைவனும் வெளியில சொல்லிக்கிடாத. ஒரேடியா பேசிக்கிட்டு தான் நான் வாட்டி கிளம்பி போயிருவேன் பத்துக்கோ. போய் தொலை. இங்க இருந்து என்னத்த கிளிக்க போற? இனி நானே பேசி நானே பேக்கிடுவேன். ஞாபகத்துக்கோ உனக்கு ஒரு காய்ச்சல் தலைவலி வாந்தி பேதின்னு வந்தாலும் நானும் பார்க்க மாட்டேன். நீ பார்க்கே வேண்டாம். நான் நிம்மதியா போய் சேர்ந்தேன். உன் கூட வாழ்றதுக்கு போய் சேர்ந்து இவ்வளவு மேலும். அதெல்லாம் நான் சொல்லணும், நீ சொல்லாத. நெக்ஸ்ட் பேஷண்ட் வாங்க. ஏமா ஏன் மஞ்சமண்டை? என் பேரு மஞ்சமண்டை இல்ல மஞ்சுளா. சரி எனக்கு இருந்துட்டு போதி. எனக்கு நிக்க முடியல. நான் முதல்ல போறேன். நீ அதுக்கு எடுத்து போ. அதுக்கு எடுத்து போகணுமா? நான் உங்களுக்கு முன்னாடியே வந்து எவ்வளவு நேரம் நின்றுகிட்டு இருக்கேன். அசால்ட்டா சொல்லுதீங்க.
இப்ப என்ன ஒரு 10 நிமிஷம் நின்னுட்டு அதுக்கு அடுத்து போ. நான் முன்ன போட்டு வழி விடு. ஏமா ஏய், நாங்க நிக்கவள உனக்கு மனுஷியா தெரியலையோ? கூட்டத்தெல்லாம் தள்ளிக்கிட்டு போற. மனுஷியா தெரியல இப்ப என்ன? எனக்கு பெருத்த தானே நீ நின்ன, அது என்ன எங்களுக்கு முந்திக்கிட்டு போற நீ? நாங்க 3 பேரும் போனதுக்கு அப்புறம் நீ போ. ஏன் கிழவி உனக்கு என்ன? அந்த மஞ்ச மண்டையே சும்மா நிக்க, நீ எதுக்கு இப்ப வரட்ட வர? ஏ பாப்பா நீ போ, அவட்ட நான் பேசிக்கிட்டேன். சரி ஆச்சி. ஏ மஞ்ச நான் தானே போனே இல்லையோ? ஓ இந்த திரும்ப நீ என்ன கிழவி கணச்சிட்டு வர? இவளே கிழவி கிழவின்னா அவ்வளவுதான் பத்துக்கோ, கண்ணை நோண்டி கையில கொடுத்து விடுவேன். ஆமா நீ கண்ணை நோண்டி தண்ணி என் கை பூ பிடிச்சிட்டு இருக்கும்ல, மண்டைய ஆஞ்சு குழம்பு வச்சிரேன் பத்துக்கோ. என்ன டீ எகிரி ஏறி பேசிக்கிட்டே இருக்க? அப்படித்தான் பேசுறேன் கிழவி, நான் தான் இப்ப அந்த பிள்ளைக்கு எடுத்து போவேன். நீ போனா உன்னை அவ்வளவுதான் பத்துக்கோ. ஏக்கா அந்த பிள்ளைக்கு அடுத்து நாமளாக்கா போகணும். நீ யார்ல கோமாளி? நீங்க நின்னதே நான் பார்க்கல, நடுவுல சண்டைக்குள்ள ஊடால வரியோ? இப்படி சொல்லாங்கக்கா, அந்த பிள்ளைக்கு பிறத்த நான் தான் நின்னுக்கிட்டு இருந்தேன். நாமளா உன்னைய பார்க்கவே இல்ல, அந்த கிழவி மட்டும் நின்னுகிட்டு இருக்கா. என்ன ஆனாலும் சரி இப்ப அந்த மஞ்ச மண்டங்க வரவும் நான் தான் போறேன். 2 பேரும் நின்னுட்டு அதுக்கப்புறம் போங்க. போ உடனே என்ன டீ செய்வ? நீ எதுக்கு வந்திருக்க காட்டுறதுக்கு? நான் எதுக்கு வந்துட்டு போறவளா? நீ அப்படி பேரி எடுத்து வர? அதேதான், அதனாலதான் இங்க வந்திருக்கேன். காலையில 2 மணிக்கு ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். இதுக்கு மேல என்னால தாக்கு பிடிக்க முடியாது, நான் போயே தீரணும். இடையில வழி மறிச்சு போடாம ஆக்கினான் வையேன், அப்புறம் உன் சேலையெல்லாம் நாரி பேரும் நாரி சொல்லிட்டேன் பாத்துக்கோ. நெக்ஸ்ட் பேஷண்ட் வாங்க. என்னட்ட அங்க என்ன போஸ்ட் கம்ப மாதிரி போஸ்ட் கொடுத்து நிக்க? வா உள்ள, கொஞ்சமாவது பிரயோசனமா இரு. சை, இவெல்லாம் ஒரு பொம்பளையா? இல்ல என் தலையெழுத்து.